Hello friends, welcome back to my channel. Today we are talking about dyslexia. Dyslexia பத்தி ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். In this video, what is it, how to identify it and how we can support the children. எப்படி அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும் இந்த டிஸ்லெக்சியானா அதனால நம்ம என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிஸ்லெக்சியானா என்னன்றதை சொல்லியிருக்கேன். இட்ஸ் a ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி. ஸோ இதனால் ரீடிங் ரைட்டிங் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். இப்படி அஃபெக்ட் ஆகிறதுனால என் குழந்தை படிக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க, பெரிய ஆள் ஆக மாட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. Here the important thing is many children with dyslexia are creative and bright like this. For example, இவங்க எல்லாருமே டிஸ்லெக்சியா உள்ளவங்க தான். பட் இவங்க எல்லாருமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பர்சன்ஸ் தான், ஃபேமஸ் பர்சன். ஸோ இந்த மாதிரியும் ஆக முடியும். டிஸ்லெக்சியா இருக்கிறதுனால வரமாட்டாங்களா நம்ம பசங்க, ஆக முடியாதா அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஹியர் நெக்ஸ்ட் we are going to see a common signs of dyslexia. இது என்ன மாதிரி காமன் சயின்ஸ்லாம் இருக்கும், டிஸ்லெக்சியா இருக்கிற குழந்தைக்கு என்ன மாதிரிலாம் இருந்தால் டிஸ்லெக்சியா அப்படின்றத பார்ப்போம். டிஃபிகல்ட்டிஸ் இன் ரெகக்னைசிங் லெட்டர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ். இப்போ ஒரு லெட்டர் நம்ம கேட்டோம்னா, இப்போ ஆர் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப நேரம் யோசிப்பாங்க. ஆறுன்றது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், என்ன லெட்டர் அது, எந்த ஆல்ஃபபெட்க்கு அடுத்தது வரும் அப்படின்றத அவங்க ரீகால் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் அ டைம். ஸோ ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு டைம் எடுக்கும். லெட்டர்ஸ் மட்டும் இல்லை, வேர்ட்ஸுமே அப்படி தான். ஃபிஷ், ஒரு ரெயின், ரெட் இந்த மாதிரிலாம் கேட்டோம்னா என்ன லெட்டர் அது, எந்த லெட்டர் ஃபஸ்ட்டு வரும், என்ன வேர்டு அது, அது என்ன பிக்சர், அதுக்கான மீனிங் என்ன, ஒரு லெட்டருமே அவங்க படிக்கிறதுக்கு லேட் ஆகும். எக்ஸாம்பிள் ஃபிஷ், FISH, ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி ஸ்லோ ஆகும். சம்டைம்ஸ் இப்போ 2 lines 3 lines கொஷின் ஆன்சர்ஸு ஆர் எல்ஸ் பேசேஜ், ஸ்மால் பேசேஜ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் லைனை படிப்பாங்க. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தி தேர்ட் லைன். அவங்க மூவ் ஆன் ஆகிடுவாங்க தேர்ட் லைன். நடுவில் இருக்க ஒரு லைனே விட்டுருவாங்க. அது ஸ்கிப்பிங் லைன்ஸ் ஆர் எல்ஸ் வேர்ட்ஸ். இப்போ ஒரு வேர்டுக்கு அடுத்த இருக்க வேர்டை விட்டுட்டு அடுத்த வேர்டை படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரபிள் வித் ஸ்பெல்லிங். ட்ரபிள் வித் ஸ்பெல்லிங், நம்ம ஒரு வேர்டு சொல்லுவோம், அவங்க ஒரு வேர்டை புரிஞ்சுக்கிட்டு எழுதுவாங்க. வேர்டு அப்படின்னு சொல்கிறத இந்த டபிள்யூவை எம்மா மாற்றி எழுதுவாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்டு, FRIEND, ஃப்ரெண்டுக்கான ஸ்பெல்லிங். பட் அவங்க FREND அப்படின்னு எழுதுவாங்க. ஸோ இங்கே ஸ்கிப்பிங், ஒமிஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்